ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 40 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 15 இன்ச்சு வச்சுருக்கேன். டோட்டலாக ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சும் ஒரு ½ இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்காகவும் விடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து 6 இன்ச்சும் ஆம்கோல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சும் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஆம்கோல் லென்த்து 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட வித்து வந்து 3 இன்ச் வைக்கிறேன். பேக் நெக் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து என்ன ஷேப் கொடுக்கணுமோ, டைமண்ட் நெக்கு, பா நெக்கு, ரவுண்ட் நெக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் பாயிண்ட் வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து 10.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து 40 இன்ச் ப்ளவுஸ் தான். செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு 9 இன்ச் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் கரெக்டாக இருக்குது. நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்றேன். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறக்காமல் வந்து நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் பார்ட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் தான் போட போகிறோம். ½ இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8.5 இன்ச் வைக்கிறேன். ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்கும். அண்டர் ஆர்மோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு அதில் பாதி 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் ரவுண்டு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த எண்டில் வருது. ஸோ ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும். மேலே தள்ளி ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ 8 இன்ச்சஸ் கிடைக்குது. அதையே 2ஆக டிவைட் பண்ணி 4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி கரெக்டாக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணி போகிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு கவர் தட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் போட போகிறோம். ஸோ கிராஸ் கட்டிங் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராஸாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கிராஸ் பீஸ் மேலே இந்த பேக் பீஸ் வச்சு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் சைடில் வந்து ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ், அப்படியே அடித்து திருப்பிடுவோம். பேக்கில் வந்து 3 இன்ச் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஆம்கோல் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நான் 6.5 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். ரெடி அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா. பேக் பீஸ் வந்து கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான ரவுண்ட் ஷேப் வந்து நெக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹூக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ப்ளவுஸோட கிராஸ் உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக 13 இன்ச்சஸ் வைக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான். நமக்கு ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 இன்ச்சஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் 1 இன்ச் கிடைக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக டாட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச். ஸோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மிட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு 1/4 இன்ச்சில் வந்து க்ராஸ் லைன் கொடுத்து எடுக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் கொஞ்சமாக க்ராஸ் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கப் சேஃப்க்கான நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கப் சேஃப் வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டதுனால இந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து டாட் படிப்போம் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து கரெக்டாக நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டாட் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து யோக் பீஸ் தான் கட் பண்ணணும். யோக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து இருக்குது. அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து டோட்டலாக நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நமக்கு யோக் பீஸோட நீளம் வேணும். டாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யோக் பீஸோட லென்த் வந்து எடுங்க. எனக்கு வந்து டோட்டலாக 10.5 இன்ச் கிடைக்கிது. ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இனி நம்ம யோக் பீஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த் இருக்குது இல்லைங்களா, லென்த் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வந்து ஒரு போட் ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸுக்கு தேவையான பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். நாம் வந்து ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு லைன் இல்லை அப்படின்னாலும் அந்த நாட்சஸை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எது ஃப்ரண்ட் சைடு வருமோ அந்த இடத்துலையும் வந்து நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு தேவையான கட்டிங்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வேணும் இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ கட்டிங் போட போகிறோம். இப்போது ஸ்லீவ் பகுதியை வந்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு. ஸோ 1/2 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸஸாக கூட வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு தேவையான ஜாயிண்ட் பீஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ். இதே வந்து இப்போ ப்ளவுஸ் பீஸில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது கிளாத் வந்து பார்த்துட்டிங்கன்னா. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதுனால ஸ்லீவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பகுதிக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டு தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிளாத் பத்தாமல் தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிளாத் வந்து வலுவலுன்னு இருக்கிறதுனால கட் பண்ணுறப்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி விலகி போச்சு. இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரீ பீஸ்லேயும் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். யோக் பீஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் இல்லை. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் கிடைக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.